சீயோன் பர்வதம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதைச் சொன்னார். தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயீமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். சர்பாத் மட்டும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும் சோப்பாரத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் ரட்சிப்பை வாக்குத்தத்தங்களினால் உறுதி பண்ணுகிறார். யோவேலும் ஆமோசும் ரட்சிப்பை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னது போல ஒபதியாவும் ரட்சிப்பை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து யூதர்கள் விடுவிக்கப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்போது இந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி நிறைவேறும். ரட்சிப்பின் தீர்க்க தரிசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிபூர்ணமாக நிறைவேறும். சீயோன் மலையிலே ரட்சிப்பு உண்டாகும், சீயோன் பர்வதத்தில் தப்பியிருப்பார் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் மலை பரிசுத்தமான மலை. இந்த மலையில் இஸ்ரவேல் வம்சத்தாரில் தப்பினவர்கள் இருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் உபத்திரவத்தின் பாத்திரத்திலே பானம் பண்ணினாலும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாமல் அழிவுக்கு தப்பித்துக் கொள்வார்கள். எங்கே ரட்சிப்பு இருக்கிறதோ அங்கே பரிசுத்தம் இருக்கும். சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் புத்திரர் பரிசுத்தமாய் இருப்பதற்கு தங்களை ஆயத்தம் பண்ணுவார்கள். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வார்கள். கர்த்தர் எங்கெல்லாம் தம்முடைய மகிமையை திட்டமிடுகிறாரோ அங்கெல்லாம் அவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். ரட்சிப்பும் பரிசுத்தமாகுதலும் விரிந்து பரவும். இது இஸ்ரவேல் வம்சத்தாரை ஆளுகை செய்யும். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய சுதந்திரங்களில் சீயோன் மலையும் இடம்பெற்றிருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் சீயோன் பர்வதத்தில் தங்களுடைய ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பரிசுத்தமாயும் இருப்பார்கள். கர்த்தருடைய சுவிசேஷ சபை புறஜாதியார் மத்தியில் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தருடைய சபையானது பூமியிலே பலுகி பெருகும். விசுவாசிகள் புறஜாதியாருடைய இருதயங்களை சுதந்திரிக்கும் போது அவர்கள் அவர்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் தங்களிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை எவ்வாறு சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதையும் கர்த்தர் இங்கு தெளிவுபடுத்துகிறார். யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியாயிருப்பார்கள். யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையாயிருப்பார்கள். கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் யாக்கோபின் வம்சத்தாருக்கும் யோசேப்பின் வம்சத்தாருக்கும் பிரசங்கிக்கப்படும். கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவர்களுடைய இருதயங்களை உருக்கும் அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையாயும் இருக்கும். அவர்களிடத்தில் உள்ள களிம்பையெல்லாம் உருக்கி சுத்திகரிக்கும். யாக்கோபின் வம்சத்தாரும் யோசேப்பின் வம்சத்தாரும் ஆவியானவருடைய நியாய தீர்ப்பினாலும் ஆவியானவர் அக்கினி ஜுவாலையாக பற்றி எரிவதினாலும் சுத்திகரிக்கப்படுவார்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுடைய வாயிலே தம்முடைய வார்த்தைகளை போட்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் அக்கினியைப் போல இருக்கிறது. ஜனங்களோ மரங்களைப் போல இருக்கிறார்கள். அக்கினி மரங்களை பட்சிப்பது போல கர்த்தருடைய வசனம் மனுஷருடைய இருதயங்களையும் ஆத்துமாக்களையும் பட்சிக்கும். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயில் இட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது அவர்களை பட்சிக்கும். எரேமியா 5:14. பொன்னை அக்கினியில் உருக்கும்போது பொன் புடமிடப்படும், அது சுத்த பொன்னாக மாறும். அக்கினியினால் புடமிடப்படாத மீதமான பகுதி களிம்பாக புகைந்து போகும், அக்கினி களிம்பை பட்சிக்கும். இஸ்ரவேல் வம்சத்தார் சிறைப்பட்டு போனவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த தேசத்தை மறுபடியும் சுதந்தரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய தேசத்தின் எல்லைகள் விஸ்தாரம் பண்ணப்படும். அந்நிய ஜாதியாரில் அநேகர் யூத மார்க்கத்தை தங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொள்வார்கள். யூத மார்க்கத்தமைந்த புறஜாதியார் யூதரோடு ஐக்கியமாக இருப்பார்கள். இவர்களும் யூதர்களோடு சேர்ந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசம் தெற்கு யூதா தேசத்தோடு இணையும். வடக்கு தெற்கு என்று 2 தேசங்களாக பிரிந்திருந்த இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் சமஸ்த இஸ்ரவேல் தேசமாகும். இவர்களுக்கு ஒரே விதமான ஆராதனை முறைமைகள் இருக்கும். இவர்களுடைய ராஜ்யம் ஒரே ராஜ்யமாய் ஆளுகை செய்யப்படும். இஸ்ரவேல் புத்திரரும் யூதாவின் புத்திரரும் சகோதரராகவும் சிநேகிதராகவும் இருப்பார்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் கானானியரை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சர்பாத் மட்டும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும் சேப்பாராத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சர்பாத் நகரம் சீதோனில் உள்ளது. எருசலேம் நகரத்தார் தென் திசை பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் சேப்பாராத் வரையிலும் உள்ள பட்டணங்களையெல்லாம் சுதந்தரிப்பார்கள். யூதர்களின் எல்லைகள் எல்லா திசைகளிலும் விஸ்தரிக்கப்படும். தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயிமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும் என்பதற்கும் இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதற்கும் வேத பண்டிதர்கள் ஆவிக்குரிய விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்படுவதை இந்த வசனம் விளக்குகிறது. கிறிஸ்துவின் சபையார் சுவிசேஷ இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். சபை வளரும்போது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். இந்த பூமியில் இரட்சகரின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இதன் மூலமாக கர்த்தருடைய ஜனத்திற்கு ஆறுதலும் அவருடைய சத்துருக்களுக்கு வெட்கமும் உண்டாகும். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமாய் இருக்கும். சீயோன் பர்வதம் ரட்சிக்கப்படும். இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் இந்த வசனத்தில் இரட்சகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் தங்களையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். தங்கள் மூலமாக சுவிசேஷத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறார்கள். ஏசாவின் பர்வதம் நியாயம் தீர்க்கப்படும். சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுகிற இரட்சகர்களே ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பார்கள். அவர்களுடைய வாயில் சுவிசேஷ வார்த்தை இருக்கிறது. சுவிசேஷம் பாவங்களை உணர்த்துகிறது, பாவிகளை கண்டிக்கிறது. தேவனுடைய பராமரிப்பில் அவருடைய தெய்வீக ஆதீனத்தில் அவருடைய வேத வாக்கியங்களெல்லாம் நிறைவேறும். கர்த்தருடைய சபைக்கு உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தர் தம்முடைய சபைக்கு சிநேகிதர்களை எழுப்புகிறார். அவர்கள் சீயோன் பர்வதத்தை ரட்சிப்பதற்காக அந்த பர்வதத்தில் வந்து ஏறுகிறார்கள். கர்த்தர் சபையின் சத்துருக்களை கீழே விழத்தள்ளுவார். அப்போது ஏசாவின் பர்வதம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு காலத்திலும் ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்க்கிறார். இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். இரட்சகர்கள் என்னும் வார்த்தை மேசியாவையும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களையும் பரிசுத்த தூதர்களையும் குறிக்கிறது. அர்மகதோன் யுத்தத்தில் இவர்கள் எல்லோரும் பரலோகத்தின் சேனையோடு சேர்ந்திருப்பார்கள். ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். கிறிஸ்து யாக்கோபின் வீட்டார் மீதும் எல்லா தேசத்தார் மீதும் தம்முடைய ராஜ்யத்தை நித்தியமாக ஸ்தாபிப்பார்.